ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வேதாகம இயல் என்கிற தலைப்பின் கீழாக வேதாகம கானோன் என்கிற காரியத்தையும் வேதாகமத்தின் தெய்வீக தன்மை என்ன என்பதை பற்றியும் பார்த்து இந்த தலைப்பின் கீழாக கற்றுக்கொண்ட செய்தியை நாம் முடிக்கப் போகிறோம். இதற்கு முந்தின நாளிலே இந்த வேதாகமம் வடிவமைக்கப்பட்ட அந்த 3 அற்புதமான முறைகளை குறித்து கற்றுக்கொண்டோம். வெளிப்படுத்துதல், அகத்தூண்டுதல், ஒளிர் ஊட்டுதல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் செய்தியை கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே வேதாகம கானோன், தெய்வீக தன்மை ஆகியவற்றை பார்க்க போகிறோம். கானேஜ் என்ற எபிரேய சொல்லுக்கு நாணல் என்பது பொருள். இதனுடைய கிரேக்க வடிவம் கானோன் என்பது. இந்த கானோன் என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னா, கோல், அளவுகோல், பிரம்பு என்பதாகும். இந்த சொல்லானது பரிசுத்த வேதாகமத்தினுடைய தொகுப்பு பட்டியலை குறிக்க பயன்படக்கூடியதாக வருகிறது. வேதாகம நூல்களை தொகுத்த போது சில கேள்விகளை அன்றைய வேதாகம அறிஞர்கள் முன்வைத்தார்கள். என்ன, பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களை அது சேர்த்து வைத்திருக்கிறதே, அதே போல் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் வருகின்றன. இது எப்படி ஒழுங்குபடுத்தி சேர்க்கப்பட்டது என்பதை நம்ம தெரிந்து கொள்கிறதற்காக இதை பார்க்கிறோம். வேதாகமத்தில் இந்த நூற்களை சேர்த்து வேதாகமத்தை அவர்கள் அதை ஒழுங்குபடுத்துகிற பொழுது என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னா, அந்த நூலை எழுதியது யார் என்கிற கேள்வி அவர்களுக்குள்ளாக இருந்தது. அந்த நூல் பல சபைகளில் வாசிக்கப்பட்டு அதற்கான கருத்துக்கள் என்ன சொல்லப்படுகின்றன என்கிற காரியங்கள் சேகரிக்கப்பட்டது. அப்போஸ்தலர்களுக்கு பின்பாக வந்த ஊழியர்கள் அந்த நூலை பற்றி ஏதாவது கருத்துக்களை கூறி உள்ளார்களா என்கிற கேள்வி கேட்கப்பட்டது. இந்த நூலினுடைய மைய கருத்து என்ன, அது பிற நூல்களோடு கூட உள்ள கருத்துக்களோட முரண்படுகிறதா என்கிற காரியங்கள் பார்க்கப்பட்டது. இந்த நூல் உணர்த்தி அகத்தூண்டுதல் வழங்கி தனிப்பட்ட விசுவாசிகளுக்கும் உள்ளூர் சபைகளுக்கும் பயன்படுகிற வகையில் உள்ளதா என்கிற கேள்விகளை கேட்டு அதற்கு பின்பாக இஸ்ரவேலர்கள் அங்கீகரிக்கிறதற்கு முன்னமே பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் தேவனுடைய தீர்மானத்தின்படி வரையறை செய்யப்பட்டு அந்த 39 புத்தகங்கள் பழைய ஏற்பாடு என்று சேர்க்கப்பட்டது. அதனை இஸ்ரவேலர்கள் அங்கீகரித்தார்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். வரலாற்று அறிஞரான யோசிபஸின் காலகட்டத்துக்கு முன்புதானே பழைய ஏற்பாட்டில் நம்ம காண்கின்ற 39 புத்தகங்களும் தொகுக்கப்பட்டு அவைகள் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன என்பதை யோசிபஸினுடைய குறிப்புகள் அது தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் கானோன் தொகுப்பு முடிவுற்ற பின்பாக பல நூல்களை அத்துடன் சேர்க்க நிறைய முயற்சிகள் செய்தாங்க. ஆனால் இந்த இடைச்செருகல்களை தேவன் அதிசயமான நிலையில் அதை தடை செய்தபடியினால் இன்றைக்கும் பழைய ஏற்பாடு என்று சொன்னால் 39 புத்தகங்கள் மாத்திரமே அதில் காணப்படுகின்றன. மறைத்து வைத்தல் என்ற பொருளில் வருகின்ற அப்போகிரிப்டோ என்கிற வேர் சொல்லிலிருந்து வந்த அப்போகிரிப்பா என்ற தலைப்பில் அந்த மற்ற புத்தகங்கள் அது அறியப்படுகின்றன. அவற்றை தள்ளுபடி ஆகமங்கள் என்று சொல்லி அழைக்கிறோம். இதுவற்றில் தேவனுடைய அகத்தூண்டுதல்கள் அல்லது இறை ஏவுதல் இல்லை என்பதை நம்ம முழு மனதுடன் விசுவாசிக்க வேண்டும். இணை திருமுறை என்ற தலைப்பின் கீழாக வேதாகமத்தில் நடுவில் திருவிவிலியம் என்கின்ற ஒரு பொது மொழி அதாவது பொது மொழிபெயர்ப்பு வேதாகமம் அதை சேர்த்து வைத்துள்ளது. அதனை நம்ம தள்ளுபடி ஆகமங்கள் என்று சொல்லி அழைக்கிறோம். அதில் 14 அந்த அத்தியாயங்கள் 14 நூல்கள் காணப்படுகின்றன. 1 எஸ்ட்ராஸ், 2 எஸ்ட்ராஸ், தோபித்து, யூதித்து, எஸ்தரின் பின்னிணைப்பு, சாலமோனின் ஞானம், சீராக்கின் ஞானம், 1 மக்காபியர், 2 மக்காபியர், பாருக், 3 வாலிபர்களின் பாட்டு, சூசன்னா, பேல் தெய்வமும் அரக்க பாம்பும், மனாசையின் ஜெபம் என்று சொல்லி 14 நூல்கள் தள்ளுபடி ஆகமங்கள் என்கிற தலைப்பின் கீழாக அவைகள் இடம்பெறக்கூடியதாக இருக்கின்றன.
தள்ளுபடி ஆகமங்களை இன்றைக்கு ஏன் ஏற்றுக்கொள்ளலை, அதாவது இணை திருமுறைகளை ஏன் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னால், தள்ளுபடி ஆகமங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு அந்த தொகுப்பு, அந்த கானோன்னு சொல்லி நம்ம பார்த்தோமே, அந்த கானோன் அளவுகோல் வைத்து அதனை அங்கீகாரத்திற்கு அவர்கள் அனுமதி வழங்குகிறார்களே, அவர்கள் அதை ஏற்கவில்லை. இவை எதுவும் தங்களுக்கு ஒரு தூண்டுதலை அது வழங்கவில்லை. வரலாற்று அறிஞரான யோசிபஸ் இந்த நூல்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவோ யூதர்களோ புதிய ஏற்பாட்டு ஆக்கியோன்களோ தள்ளுபடி நூலிலிருந்து எந்த ஒரு மேற்கோள்களையும் அவர்கள் பயன்படுத்தவில்லை. யூத தத்துவ ஞானியான பிலோ தள்ளுபடி ஆகங்களை அங்கீகரிக்காமல் இருந்ததே இப்படிப்பட்ட காரணங்கள், அதாவது இவைகள் சேர்க்கப்படாமல் தள்ளப்பட்டதற்கு காரணம். தொடக்க கால அந்த பிதாக்கள் இவற்றை சபையினுடைய பிதாக்கள் இவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல் இந்நூல்கள் சிலவற்றில் வரலாற்று புவியியல் தவறுகள் காணப்படுகின்றன என்று சான்றுகள் பகிர்கின்றார்கள். சில நூல்கள் வேதாகமத்துக்கு முரணான போதனைகளை கொண்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றார்கள். சான்றாக மரித்தோருக்கான ஜெபம் என்று சொல்லி அந்த 2 மக்காபியர் என்று சொல்கிற அந்த புத்தகத்திலே 12வது அத்தியாயத்தில் 43 வரையிலும் 43 இப்போ 48 வரையிலும் காணப்படுகின்ற கருத்துக்கள் இருக்கின்றன. பிச்சை பாவ மன்னிப்புக்கு வழிநடத்தும், இது சாலமோனின் ஞானம் என்கிற புத்தகத்திலே இது காணப்படுகிறது என்று சான்றுகள் பகரப்படுகின்றன. விவாகரத்துக்கு அங்கீகாரம் என்று சாலமோனின் ஞானம் புத்தகத்திலே. அதனால் இந்த வேதாகம இந்த கருத்துக்கள் எல்லாமே அந்த முரண்பட்ட கருத்துக்களை உடையதாக இருந்தபடியினாலே இந்த புத்தகங்கள் அங்கீகரிக்கப்படாமல் இவைகள் தள்ளப்பட்டன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தள்ளுபடி ஆகமங்கள் என்று சொல்லுகிறார்களே, அதில் 13 அந்த புத்தகங்கள் அதில் சேர்க்கப்படாமல் காணப்படுகின்றன. ஆனால் இப்போ சேர்க்கப்பட்ட புத்தகங்களிலே அநேக விவாதங்கள் நடந்த பின்பு சேர்க்கப்பட்ட புத்தகம் என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் விவாகத்துக்கு அவர்கள் அதாவது விவாதத்துக்கு உள்ளான நூல்கள் எவைகள், ஏன் அவர்கள் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் அதை அருமையாக சேர்த்து வைத்திருக்கிறாரே, அந்த நூல்கள் எவை என்று சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், உன்னத பாட்டு இது வெறும் காதல் கதை தான், அதனால் இதை சேர்க்கக்கூடாது என்று எதிர்ப்புகள் ஆதி நாட்களில் இருந்தது. பிரசங்கி இது நாத்திகத்தன்மை கொண்டதாக கருதப்படுகிறது, அதனால் இதை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற காரியங்கள். எஸ்தர் இந்த நூலில் தேவன் என்கிற பெயரே வரல, அதனால் இதை சேர்க்கக்கூடாது என்ற எதிர்ப்பு இருந்தது. எசேக்கியல் இது மோசையினுடைய பிரமாணத்துக்கு முரண்பட்டதாக தோன்றுகிறது, அதனால் இதை சேர்க்கக்கூடாது என்று சொன்னார்கள். நீதிமொழிகள் தனக்குள்ளேயே முரண்பாடு உடையதாக இது தோன்றுகிறது என்று சொல்லி அவர்கள் இத்தனை கருத்துக்களை சொல்லி இதை தடுக்க நினைத்தார்கள். ஆனால் தேவன் அதை அருமையாக இந்த பழைய ஏற்பாட்டில் அந்த 39 புத்தகங்களோடு கூட இந்த 5 புத்தகங்களையும் ஆண்டவர் சேர்த்து வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலையும் விவாதத்திற்கு உள்ளான நூல்கள் என்ன, அதனுடைய காரணங்கள் என்னன்னு சொன்னால், எபிரேயர் இதுக்கு நூலாசிரியரை குறித்த தெளிவில்லை, யார் எழுதினானே தெரில, அதனால் இதை சேர்க்கக்கூடாது என்கிற கருத்துக்கள் இருந்தன. யாக்கோபு இது பவுலினுடைய சித்தாந்தங்களுக்கு முரண்படுவதாக தோன்றுது, அதனால் இதை சேர்க்கக்கூடாது என்கிற கருத்துக்கள் நிலவின. அதே போல் 2 யோவான் 3 யோவான் 2 தனி நபர்களுக்கான கடிதம், இது தனித்தனி நபர்களுக்கு எழுதின கடிதத்தை போய் நம்ம சேர்க்கக்கூடாது என்கிற எதிர்ப்புகள் இருந்தது. ஆண்டவர் அருமையாக இந்த புத்தகங்களை நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே சேர்த்து வைத்திருக்கிறார். யூதா ஏனோக்கின் நூல் என்ற தள்ளுபடி ஆகம நூல் ஒன்றினுடைய மேற்கோளை இது எடுத்தாண்டதாக கருதப்படுறதுனால யூதாவை சேர்க்கக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் இது ஆண்டவருடைய கிருபையினால் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல் வெளிப்பாடு இது புரிய முடியாத நிறைய குறியீடுகள் மற்றும் நூலாசிரியரை பற்றி சரியாக தெளிவில்லை அப்படின்லாம் அவங்க சொல்லி இதை தடுக்க நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அது நடக்க போகிற தீர்க்க தரிசனங்களை அருமையாக முத்திரையிடாதபடி நமக்கு அவைகளை வெளிப்படுத்தி தந்திருக்கிறபடினால அந்த தடைகள் நீக்கப்பட்டு அருமையாக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் விவாதங்கள் நடந்த பின்பு இந்த புத்தகங்கள் அருமையாக தேவனால் நம்முடைய வேதாகமத்தில் இடம்பெற்று 66 புத்தகங்கள் கொண்ட
புத்தகமாக இன்றைக்கு வேத புத்தகமாக நம்முடைய கரங்களிலே இது தவழக்கூடியதாக இருக்கிறது. வேதாகமத்தினுடைய தெய்வீக தன்மை இதை மட்டும் பார்த்து இந்த வேதாகமவியல் என்கிற தலைப்பின் கீழாக உள்ள செய்தியை நாம் முடிக்கப் போகிறோம். பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த தேவனுடைய சுவாசிப்பினால், அதாவது அருளப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறதே அந்த சுவாசிப்பினால் எழுதி தரப்பட்ட ஒரு நூலாக இருக்கிறது. இதனுடைய தெய்வீக தன்மையை பல பண்புகள் நமக்கு நிரூபித்து காட்டுகின்றன. இதனுடைய ஒன்றிணைப்பை நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது 66 புத்தகங்கள் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறத, இதில் கால இடைவெளிகள் பல இருக்கின்றது. கருத்து ஒற்றுமை, ஆனால் இவ்வளவு கால இடைவெளிகள் இருந்த போதிலும் கூட இதனுடைய கருத்து ஒற்றுமை அருமையாக சிறப்பாக அவைகள் காணப்படுகின்றன. இட வேற்றுமைகள் இருந்தும் கூட, ஆனால் முரண்பாடற்ற தன்மை தான் நமக்கு சிறப்பாக காட்சியளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆசிரியர்களுடைய எடுத்து நடையில் வித்தியாசங்கள் இருந்தும் இதனுடைய கருத்து நடையில் எந்த வேறுபாடும் இல்லாதபடி அவைகள் நமக்கு அருமையாக தரப்பட்டிருக்கின்றன. இதன் அழிக்க முடியாத தன்மை என்ன? கால வெள்ளங்கள் அழிக்க முடியல, உபத்திரவங்கள் அழிக்க முடியல, அழிக்க துடித்தோரினுடைய அக்னி நாவுகள் இதை அழிக்க முடியல. அன்னைக்கு பயன்படுத்தப்பட்ட சூரி கத்தி வெட்டி எரிஞ்சாலும் இந்த வேதாகமத்தின் நூல்களை அழிக்க முடியல. இதனை அத்தனையாக ஆண்டவர் பாதுகாத்து வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. வரலாற்று உண்மைகள், பிரபல வரலாற்று அறிஞர்கள் என அவர்கள் கூட கூறிய பல காரியங்கள் பொய்யாகி போன காரியங்கள் வரலாறுகள் உண்டு. ஆனால் வேதாகமம் கூறுகின்ற அந்த வரலாற்றுக்கு எந்த ஒரு தவறும், ஒரு சின்ன நூலளவு கூட தவறுகள் ஏற்படவில்லை என்றே நாம் சொல்ல வேண்டும். அகழ்வாராய்ச்சியினுடைய பிரதிமிப்பு பார்த்தோன்னு சொன்னால், வேதாகமம் பல செய்திகளையும் வேதாகமம் கூறுகின்ற பல செய்திகள் தற்கால அகழ்வாராய்ச்சிகள் அவைகளை நிரூபித்து காட்டக்கூடியதாக இருக்கின்றன. பிரளயம் வந்தது என்பதற்காக இப்பொழுது அந்த நோவாவினுடைய பேழையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதே போல் பாபேல் கோபுரம், சோதம் குமராவினுடைய பட்டணங்கள், அதே போல் எரிகோவினுடைய வீழ்ச்சி என்று சொல்லி பல சான்றுகள் இன்றைக்கு அகழ்வாராய்ச்சியினால் கண்டுபிடிக்கப்பட்டு வேதாகமம் கூறுகின்ற செய்திகள் அவைகள் உண்மை என்பதை இன்றைக்கு நிரூபித்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அறிவியல் உண்மை, அறிவியல் வரையறைகள் பல காலத்துக்கேற்ப மாற்றங்களை உருவாக்கி கொண்டு வளர்ந்து வந்துள்ளன. ஆனால் வேதாகமம் கூறும் அறிவியல் உண்மைகள் உலகம் உள்ளவரை அறிவியலுக்கு ஒரு அறைகூவலாகவே காணப்படக்கூடியதாக இருக்கின்றன. தீர்க்க தரிசன உண்மை என்று பார்த்தோன்னா, வேதாகமம் கூறிய தீர்க்க தரிசனங்களில் ஏராளம் நிறைவேறி உள்ளதை இன்றைக்கு நம்ம பட்டியலிட முடியும். பல நிறைவேறிக்கொண்டே இருக்கின்றன. இனி நிறைவேறுகிறதற்காக பல தீர்க்க தரிசனங்கள் இருக்கின்றன. வேதாகமத்தினுடைய தெய்வீகத்தன்மைக்கு இது மிகுந்த ஒரு பெரிய சான்றாக காணப்படுகிறது. அதாவது கலாச்சாரங்களின் மீது பெரிய ஒரு செல்வாக்கு கொண்ட ஒரு நூலாக இது விளங்குகிறது. பரிசுத்த வேதாகமம் சென்ற இடங்களெங்கும் மனிதனுடைய கலாச்சாரம் மறுமலர்ச்சி கண்டுள்ளதை நம்ம பார்க்க முடிகிறது. உலக கலாச்சாரங்களில் வேதாகமம் ஏற்படுத்தியுள்ள பாதிப்பை நம்ம அடுக்கினால் அத்தனை நாம் பட்டியலிட முடியும். மனிதனை தின்று வாழ்ந்தோர் இன்றைக்கு மனிதரை நேசிப்போராக மாறியிருக்கின்றார்கள். தீண்டாமைகள் அவைகளெல்லாம் இன்றைக்கி தலைதெறிக்க ஓடிவிட்டன. இன்றைக்கு நமது கலாச்சாரமே எவ்வளவு மாறியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதனுடைய பத்திரமான தன்மை, ஆண்டவர் தோல் சுருள்களிலும் பாத்திர சுருள்களிலும் எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகம பகுதிகள் காலகாலமாக பாதுகாப்பாக தவறியின்றி பிரதி எடுப்பதற்கு தொகுக்கப்படுகிறதற்கு அது அருமையாக ஆண்டவர் உதவி இருக்கிறார். இதை ஒரு உலக அதிசய நூல் என்றே நாம் சொல்ல முடியும். அத்தகையாக ஆண்டவருடைய தெய்வீக தன்மைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக காணப்படுகிறது. ஆச்சரியமான பதிப்புகள், இன்றைக்கு உலகம் முழுவதும் அதிகம் பிரதிகள் வெளியாகிற ஒரு அதிசய புத்தக உலகில் ஒரு முடிசூடா மன்னனாக இந்த புத்தகம் என பெயர் கொண்ட பரிசுத்த வேதாகமம் திகழ்கிறது. இதனை வெல்ல உலகத்தில் நவீனமான ஒரு நூல் இனிமே தோன்ற முடியாது என்றே சொல்ல வேண்டும். என்றைக்கும் இது புதுமையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டதாக இந்த வேத புத்தகம் இருக்கிறது.
இந்த நூல் எழுதத் தொடங்கி ஆண்டுகள் பல ஆயிரங்கள் இப்படிலாம் ஆன போதிலும் கூட இதனுடைய புதுமை இதுவரையிலும் மாறாமல் இருக்குது. எக்காலமும் நிலையான ஒரு இலக்கியம் இல்லை என்பது இலக்கிய கொள்கை. ஆனால் அக்கொள்கையை வென்ற ஒரு புரட்சி இலக்கியம் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. இவ்வாறு நம்முடைய கரங்களில் வழங்கப்பட்டுள்ள வேத புத்தகமான அந்த தேவ புத்தகமாகிய இருக்கக்கூடிய அந்த வேத புத்தகத்தை அதற்குரிய மதிப்புடன் அணுகி ஆன்மீக வாழ்க்கையில் நாம் அதனை கடைபிடித்து நாம் அதிசயங்களை காணும்படியாக நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையாக இன்றைக்கு நமக்கு கரங்களிலே தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதாகமமானது நம்முடைய வாழ்விலே அநேக மாற்றங்களை உண்டு பண்ணி பாவங்களை வெறுக்க வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாம் தூய்மையாகி ஆண்டவருக்காக பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக இது நம்மை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 119:18 உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சங்கீதக்காரன் ஜெபித்தது போல நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த 66 புத்தகங்களை நாம் புரிந்து கொள்ளுகிறதற்கு நம்மும் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்கிற ஒரு ஜெபத்தோடு கூட இந்த வேதத்தை கற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய மறுரூபத்தை நமக்கு கொடுத்து நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிற பாக்கியத்தை பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.